குரு மகான் ஸ்ரீ சாங்கசித்த சிவலிங்க நாயனா திருவடிகளே சரணம். ஓம் குரு மகான் ஸ்ரீ சாங்கசித்த சிவலிங்க நாயனா திருவடிகளே சரணம். குருவே சரணம், குருவரி சரணம், திருவடி சரணம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். கோயில் திருப்பணி கிட்டத்தட்ட நான் வீடியோ போட்டு 1 மாதம் ஆகுது. ஏன்னா ஐயாவின் வரலாறு அது முடிஞ்சதுனால நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் சில மக்கள் கேட்குறதுனால கோயிலின் முன்னேற்றம், திருப்பணி முன்னேற்றம் பதிவு இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட முன்னேற்றங்கள். இங்கே பார்த்திங்கன்னா கருவறை வாசல் கருங்கல்லால் எழுப்பப்பட்டு விட்டது. கருவறைக்கான கருங்கல்லும் இறக்கப்பட்டு விட்டது. இப்போ பாருங்கள், கருவறை நுழைவாயில் வாசல் கீழ் வாசல் வரை எழும்பப்பட்டு விட்டது. கருவறைக்கான கருங்கல் இறங்கிவிட்டது. வேலை துவங்க இன்னும் சில நாட்களில் வேலை துவங்கப்படும். அதே மாதிரி நம்ம கீழே போன வீடியோவில் பார்த்தோன்னா பெல்ட் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போது தலைமே போட்டாச்சு, தரையே போட்டாச்சு. ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து தரை போட்டாச்சு. சூரிய பகவான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பில்லர் 16 கால் மண்டபம் பில்லர்ஸ் வந்து ஒரு 3 பில்லர்ஸ் மட்டும் நம்ம வந்து விட்டுருக்கோம். ஏன்னா கருங்கல் வந்து இறங்குவதற்காக, கருவறை கருங்கல் வந்து இறங்குவதற்காக, இறக்குவதற்கு வழி இருப்பதற்காக அந்த 3 பில்லர்கள் தவிர்த்து மற்ற பில்லர்கள் அனைத்தும் எழுப்பப்பட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக பில்லர்ஸ் கனெக்ட் பண்ணுற பெல்ட்டு. ஏன்னா மேலே இருக்கிற சீலிங்கோட வெயிட்டை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவதற்காக இந்த பெல்ட்டு அமைக்கப்பட்டிருக்கு. பில்லர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டரிங் பண்ணி அடுத்த வேலைக்கு ரெடியாக இருக்கிறது. அடுத்த வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா சீலிங் போடுறது தான். ஸோ கருங்கல் கருவறை கோபுரத்தோடு எழுப்பப்பட்ட பிறகு சீலிங் போடப்படும். ஸோ வேலைகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அற்புதமான முன்னேற்றம் நம் கண்களில் பார்க்கிறோம். அனைவரும் இணைந்து சங்கல்பம் வைப்போம். வருகின்ற குரு பூஜை 125வது குரு பூஜை மகா கும்பாபிஷேகமாக அமைய வேண்டும். ஐயாவின் அருளாலே மகா கும்பாபிஷேகமாக அமைய வேண்டும் வருகின்ற குரு பூஜை என்ற ஒரு சங்கல்பத்தை நாம் அனைவரும் ஐயாவின் திருப்பாதங்களில் வைப்போம். இறைவா நடத்தி கொடுப்பார், கண்டிப்பாக தாத்தா நடத்தி கொடுப்பார். இந்த 125வது குரு பூஜை மகா கும்பாபிஷேகமாக அவர் நடத்தி கொடுப்பார். இந்த பரிபூர்ண நம்பிக்கை, அந்த நம்பிக்கையுடன் அனைவரும் சங்கல்பம் வைத்து வேண்டுங்கள், நிறைவேறுவதற்காக வேண்டுங்கள். குருவே சரணம். இதுவே திருக்கோயில் திருப்பணி முன்னேற்றம். இதுதான் வாசல். கிட்டத்தட்ட எவ்வளோ அடி டீப்னா, ரோட்லேருந்து எவ்வளோ தூரம் மேலே வந்துருக்கோன்னா 4.5 அடி கிட்ட மேலே இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஆசைப்பட்ட மாதிரி ரோட்லேருந்து மேலே. ஏன்னா இது முன்னாடி பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து 1.5 அடி கீழே இருந்தது. கொஞ்சம் மழை பெஞ்சாலே, ஒரு 10 நிமிஷம் மழை பெஞ்சாலே நமக்கு வந்து கோயிலுக்குள்ளே தண்ணி இறங்கிடும். ஆனால் இனிமேல் வெள்ளமே வந்தாலும் கோயிலில் தஞ்சம் அடையலாமே தவிர கோயிலுக்குள்ளே தண்ணி வராது. வெள்ளத்தை பார்த்து மக்கள் கோயிலுக்குள் தஞ்சம் அடையலாமே தவிர கோயிலுக்குள் தண்ணியும் இல்லமோ உள்ளே வராது. போன வருஷம் அந்த புயல் கோயில் அப்படி நிரம்பிடுச்சு. கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு வந்து தண்ணி இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்க்கும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு ஓடுலேருந்து 4 அடி மேலே அவங்க மேலே இந்த இப்போதற்கு ரோடுக்கான பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே ரோடு போட்டாலும் இன்னும் 4 அடி கேப் இருக்கும். இதுவே சாணம். இது மிகப்பெரிய ஒரு பிரசாதம். ஐயாவின் அருளாலே அனைத்தும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. வாருங்கள் ஐயா.
உங்களால் முடிந்த உதவியை பணமாகவோ பொருளாகவோ உபயம் செய்யலாம். தயவு கூர்ந்து திருப்பணிகள் வேகமாக நடக்க, திருப்பணி மிக விரைவில் முடிய உங்களால் முடிந்த பொருள் உபயமோ பண உபயமோ செய்யலாம். பண உபயம் செய்வதற்கு இந்த QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் அனுப்பலாம். பொருள் உதவி செய்வதற்கு இந்த 4 பேரில் யாரேனும் ஒருவரை தொடர்பு கொண்டு பொருள் உதவி செய்யலாம். குருவே சரணம். ஐயாவின் திருப்பாதங்களில் நாம் சங்கல்பம் வைப்போம். திருக்கோயில் திருப்பணி மிக சிறப்பாக நடந்திட ஐயாவின் திருப்பாதங்களில் சங்கல்பம் வைப்போம். வருகின்ற 125வது குரு பூஜைக்கு முன்பே திருக்கோயில் திருப்பணி முடிந்து நாம் அனைவரும் கோலாகலமாக கொண்டாட வேண்டும் 125வது குரு பூஜை. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம்.